போயிருக்கிறோம். எங்களுக்கே தெரியல ஏன் தோற்றோம். ஓட்டு போட்டவனும் எங்களை பார்க்கறான், நாங்களும் அவனை பார்க்கிறோம், ஜெயிச்சவனும் பார்க்கறான். எவனுக்கும் புரியல. ஜெயிச்சவன் எப்படி ஜெயிச்சவன் அவனுக்கு புரியல, தோத்தவங்க இவங்க எப்படி தோத்தாங்கன்னு புரியல. ஓட்டு போட்டவனுக்கு நம்ம யாருக்கு சரியா போட்டோமா இல்லையா, மாத்தி கீத்தி அழுத்திட்டோமா, என்னடா இது, அதில் தானே போட்டோம், அதில் தானே போட்டோம், எப்படி மாறி போச்சுன்னு இவனுக்கு புரியல, போட்டவனுக்கு புரியல, ஜெயிச்சவனுக்கு புரியல. நாங்களும் யோசித்து இருக்கிறோம் என்ன செய்யறது. அவங்களுக்கு ஒரு தமாஷ் இது. போடுவாங்க போட மாட்டாங்க, இந்த முறை இவரும் போடுவாங்க, அடுத்த முறை அவங்களுக்கு போடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒண்ணும் புரியல எதுக்காக போட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு நீங்க 3 வருஷத்துல உருப்படியா ஏதாவது செய்திருக்காங்களா? பஸ் பேரை ஏற்றிருக்காங்க, அதுக்காக போட்டாங்களா? வீட்டுல கரண்ட் சார்ஜ் ஏற்றிருக்காங்களே, அதுக்காக போட்டிருக்காங்களா? பால் விலை ஏற்றிருக்காங்களே, அதுக்காக போட்டிருக்காங்களா? எங்க மேல கூட கோவம் இருக்கலாம், அதான் நாங்க பார்த்துருக்கோம். எங்க மேல என்ன கோவம்னு நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம். அதை பத்தி நான் அதிகமா பேசுறது இல்லை. இப்போ தோத்து போனதை பத்தி என்னத்த நம்ம பேசி ஆக வேண்டியது. அடுத்த முறை பார்க்கலாம் என்ன செய்யலான்றதுக்காக. ஒரு முதலமைச்சர் 1ஆம் தேதியிலிருந்து கரண்ட் கட்டுன்றீங்களே, எப்படி சொன்னீங்க? என்ன ப்ரொடக்ஷன் உங்களுக்கு? விண்ல காத்தாலையில எவ்வளவு வருது? ஹைட்ரஜன் தண்ணி நீர் மின்சாரம் எவ்வளவு வருது? தெர்மல்ல எவ்வளவு வருது? நெய்வேலியில எவ்வளவு வருது? எவ்வளவு வாங்குறீங்க? எல்லாம் கணக்கு பார்த்து பிச்சு இருந்து இவ்வளவு இருக்கு, நமக்கு டிமாண்ட் இவ்வளவு, சப்ளை இவ்வளவு அப்படின்னு பார்த்து அதுக்காக நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டா கணக்கு போட்டு சொல்லணும். சொன்ன மந்திரியை நம்ம கூப்பிட்டாங்க, நீ தானடா சொன்னா, நான் தான் சொன்னேன், நீ ஏன்டா சொன்னா, அதிகாரி சொன்னா. அப்ப அதிகாரி சொல்றதுக்கு நீ எதுக்கு மந்திரி? நீ எழுந்து அவனே என்ன போட்டு போட்டோம், என்ன அக்கிரமம்? நான் ஒரு கேள்வி கேட்டேன் கலைஞருடைய பிறந்த நாள் விழால. இப்போ இருக்கிறது மட்டும் இல்லைங்க, 3330 மெகாவாட் மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்குறாங்க. சரி, பத்தலைன்னா வாங்கலாம். எவ்வளவு நாளைக்கு வாங்குறாங்க தெரியுங்களா? 15 வருஷத்துக்கு வாங்குறாங்க. அப்போ 15 வருஷத்துக்கு உங்களால மின்சாரத்தையே தன்னிறைவு பண்ண முடியாது. முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு அணையை கட்டி இருக்கீங்களா? ஒரு கால்வாயை வெட்டி இருக்கீங்களா? என்ன செய்திருக்கீங்க 3 வருஷத்துல? 3 வருஷத்துல 30 மந்திரியை மாத்திருக்கீங்க. ஒரு மந்திரியை கேட்டேன், பாவம் ட்ரெயின்ல எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாரு. ஏன்யா கொஞ்சம் படிச்சு டெப்தா வச்சுக்க வேணாம்னா, அண்ணாச்சி அதை படிச்சு ஏன் வச்சுக்கணும், அடுத்த அமாவாசைக்கு அங்க மாத்திடுவாங்களே. ஆமா, நீங்க பரவாயில்ல அண்ணாச்சி, ஒரு தடவை இருந்தா கலைஞர் 5 வருஷம் விடுறாரு உங்களை, நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு அடுத்த அமாவாசைக்கு அப்படி எல்லாத்தையும் டெப்த் கருத்தா பார்த்தா எத்தனை டெப்த் ஆகிறது நாங்க, அதனால நாங்க படிக்கிறது இல்லை. சபையில வந்தா சபையில எடுத்து படிச்சுடுறாங்க, முடிஞ்சு போச்சு. எனக்கு என்னன்னா ஜெயிக்கு தோக்கிறது கூட இல்லை, இவ்வளவு டிஃபரன்ஸ் எப்படி வந்தது? அதுதான் ஜெகத் ரட்சகன் ஒரு மிஷினை கொண்டாந்து காமிச்சார் தலைவர்கிட்ட, ஒரு பெரிய இன்ஜினியர். அவரு இதே மாதிரி ஒரு பெட்டி பண்ணி கொண்டாந்தாரு, ஓட்டு பெட்டி மாதிரி. அந்த பெட்டியில என்கிட்ட சொன்னார், நான் தான் ப்ரொஃபஸர், 1ஆம் நம்பர் தான் நாம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், இந்த 1ஆம் நம்பர்ல நீங்க ஓட்டு போடுங்கன்னாரு. அழுத்தின, அதை காமிச்சாரு, 1ஆம் நம்பர்ல ஓட்டு விழுந்தது. ஒரு 5 தடவை அழுத்துங்க அதுல, டக் டக் டக்குன்னு அழுத்தினேன், 5 ஓட்டு விழுந்தது. இப்போ 20 நம்பர் கொடுத்திருக்காரு, இந்த 20 ஏதோ ஒண்ணு அழுத்துக்கிட்டார். நான் 17 ஒரு தடவை அழுத்தேன், 16 ஒரு தடவை அழுத்துறேன், 12 ஒரு தடவை அழுத்துறேன், 6 ஒரு தடவை அழுத்துறேன், எல்லாம் அழுத்தி முடிச்சுட்டோன்னே இப்ப மொத்தம் எத்தனை தடவை அழுத்தினீங்க? 10. ஏற்கனவே இதுல எவ்வளவு இருக்கு? ஒரு தட்டிங்க 5, இப்ப 10 தட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க கட்டார் பாத்தீங்கன்னா 15 ஓட்டு அதுலயே இதுல அந்த 1ஆம் நம்பர்லயே. அவன் செய்து காட்டியதை பார்த்த பிறகு இந்த வாக்கு பெட்டியில் ஏதோ சூது நடந்திருக்கிறது என்பது எனக்கே ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால ஏதோ ஒண்ணு தவறி நடந்திருக்கு, அதையும் நாங்க கண்டுபிடிச்சாக்கணும், இல்லைன்னா எங்க மேல என்ன வெறுப்பு வரத்துக்குள்ள. ஆகையினால் அடுத்த வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் இந்த மர்மத்தை எப்படியும் நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம்.